அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 21:7 அவர்கள் அவரை நோக்கி போதகரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்ட உடனே அடுத்தது வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் ஏன் அவசரப்படுகிறார்? என்ன கேட்கிறாங்க அவங்க? எப்பொழுது சம்பவிக்கும், அடையாளம் என்ன? இதை கேட்டவன சொல்ற வஞ்சிக்கப்படா எச்சரிக்கை. என்ன அர்த்தம்னா, இந்த அடையாளத்தை தேடுகிறவர்களும் அற்புத அடையாளங்களை தேடுகிறவர்கள், குறிப்பை தேடுகிறவர்கள், வருகைக்கான அடையாளமே செய்தி என்று நம்பி அலைகிறவர்கள் தான் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு மிக அதிக வாய்ப்பு என்று ஆண்டவர் கண்டு உடனே சொல்றாருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள். அடையாளங்கள் தேவை இல்லைன்னு சொல்லல. 666 யாரு? இது எப்ப நடக்கும், அது எப்ப நடக்கும், 7வது கலசம் என்ன, 3வது கலசம் என்ன, இது என்ன காலம்? அடையாளங்களை அறிந்து கொள்வதில் தவறில்லை. தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள ஆசைப்படுவதில் தவறில்லை. அதே நேரத்தில் நாம் அடையாளங்களை அல்ல, ஆயத்தமே நமக்கு முக்கியம். அடையாளங்கள்லாம் இருக்கட்டும், ஆயத்தமா இருக்கிறோமா பாருங்க. அதனால ஆண்டவர் பாருங்க அவசரப்படுறாரு. இந்த அடையாளம் எப்பொழுது நடக்கும், என்ன அடையாளம், ஏது அடையாளம், உடனே சொல்றாரு பாருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் மிக எளிதிலே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்பதை அப்பன் இயேசு தீர்க்க தரிசனமாய் கண்டு சொன்ன வார்த்தை, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இப்படிப்பட்ட மக்களை இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசக்காரர்கள் மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அவர்களும் வசனத்தை தான் பயன்படுத்துகிறார். இதுதாங்க பயங்கரம். அவர்களும் வசனத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இப்படி ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பதை தவறாக பயன்படுத்துகிற ஒரு போதனைகள், உபதேசங்கள், கள்ள ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, அடையாளங்கள் இருக்கட்டும், ஆயத்தப்படுவோம். கர்த்தரின் வருகை மிக சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா.